Hello viewers, welcome to Super Brain. Example 7.4 பார்க்கலாம். Find the TSA and LSA of a cuboid whose length, breadth and height are respectively அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கியூபாய்டுடைய லென்த், பிரெத், ஹைட் கொடுத்துட்டு அதுக்கு டிஎஸ்ஏவும் எல்எஸ்ஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. TSA அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, LSA அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7.2ல ஃபர்ஸ்ட் சம்மில் இந்த ஃபார்முலா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்ததுன்றது சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து இந்த சம் பாருங்கள், அப்போ ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிவன் அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் எழுதிக்கலாம். லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7.5 மீட்டர், பிரெத்து பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் அண்ட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர். எல்லாமே யூனிட் நமக்கு மீட்டரில் தான் இருக்குது. ஸோ எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது கிடையாது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா TSA, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இதற்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 × LB + BH + HL ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா LBH ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேர்த்து எழுதுங்க LB, அதுக்கப்புறம் இது ரெண்டும் எழுதுங்க BH, அப்புறம் இந்த லாஸ்ட்டும் இந்த ஃபஸ்ட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ அதாவது இங்கே என்ன முடியுதோ இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே என்ன முடியுதோ இங்கே ஸ்டார்ட் ஆகும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்றதை 7.2ல ஃபர்ஸ்ட் சம்மில் நான் போட்டிருக்கேன் எக்ஸசைஸில், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 2 × LB, எல்லையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 7.5 × 3, ஓகே, இது பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ப்ளஸ் BH, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளைல எழுதணும். 3 × 5 ப்ளஸ் HL, இது லாஸ்ட்டும் ஃபர்ஸ்ட்டும் எடுத்து எழுத போகிறோம். ஸோ 5 × 7.5. இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் யூனிட்ஸ், யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்ததுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 2 × இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. 5 3s are 15, பேலன்ஸ் 1, 7 3s are 21, அப்புறம் 22, ஒரு நம்பர் தள்ளி டாட் வச்சுக்கணும். ப்ளஸ் 3 5s are 15, ப்ளஸ் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 7 5s are 35, 37 ஆகுமா, ஒரு நம்பர் தள்ளி டாட் இந்த இடத்துல வந்துடும். இங்கே மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ 2 × இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 22.5, 15, அது 15 வந்து 15.0ன்னு எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 37.5. எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 10, பேலன்ஸ் 1, 3 8, 15, பேலன்ஸ் 1, 3 4 7, 75 நமக்கு கிடைக்கிது. 0.0னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 75 அப்படின்னு போட்டுக்கலாம். 75 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 150 கிடைக்கும். அப்போ TSA பார்த்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கிடச்சிருக்கு, 150 மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா LSA கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ LSAக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2H × L + B ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 2 × H பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 5, ஸோ × 5ன்னு போட்டுக்கலாம். L + Bனா இது ரெண்டுத்தையும் ஆடில் எழுதிக்க போகிறோம். 7.5 + 3. ஓகே, இப்போ பாருங்கள் யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிடச்சிடும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 7.5 கூட 3 ஆட் பண்ண போகிறோம். 3 வந்து ஹோல் நம்பர் இல்லையா, அப்போ 3 இங்கே போட்டு 0.0 வைக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒன்ஸ் பிளேஸில் போடணும், இங்கே போடக்கூடாது. ஏன்னா இது வந்து டெசிமல்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் போட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கிது நமக்கு, 10.5ன்னு கிடைக்கிது. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள், உங்களுக்கு நான் இங்கே போட்டு காமிக்கிறேன். × 10 அப்படின்னு போடும்போது ஒரு 0 ஆட் ஆகும். ஒரு நம்பர் தள்ளி டாட் வைக்கும்போது இந்த இடத்துல டாட் வைப்போம், அப்போ இது போயிடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு 105 கிடைக்கும். இல்லைன்னா மல்டிப்ளைல வரும்போது இந்த எத்தனை நம்பர் 0 இருக்கோ, எத்தனை 0 இருக்கோ அத்தனை நம்பர் தள்ளி டாட்டு ரைட் சைடு மூவ் ஆகும். ஸோ அப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பக்கம் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல டாட் வந்தாலும் இப்போ 105 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படியும் நீங்கள் போடலாம். இப்போ LSA கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.